அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்ன நித்யா. எங்கள் பப்பியை தேடி தான் 3 நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். வெள்ளிக்கிழமை நைட்டு காணா போனது. நேற்றையும் தேடி அலைஞ்சோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் தேடி அலைஞ்சோம், சனிக்கிழமை இன்றைக்கி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அவங்க ஒரு பக்கம் ஃப்ரீ டயத்தில் காலேஜ் போய்ட்டு வந்து தேடுறாங்க, நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வீடாக அந்த இடத்துல பார்த்தேன், இங்கே பார்த்தேன்றாங்க. எல்லாேருக்கும் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன். ஏதோ இந்த பக்கத்தில் வயலுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கு. எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதான் தேடிக்கிட்டே இருக்கோம். வீட்டிலேருந்து இது கொஞ்சம் தூரம், அந்த வயல்கள்லாம் இருக்கிற இடம். சரி, இப்படியே போய் பார்த்தாலாவது தெரியுதான்னு நினச்சி வந்தோம். ஆனால் நான் இருக்கிற இடம் தெரியல. இடையில வேறு பைக்கில் நிறைய பேர் இடிக்கிற மாதிரி வந்துச்சு, பார்த்தோன்னு சொன்னாங்க. அவங்க ஃபோட்டோ அனுப்பினதை எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். இந்த பப்பியை பார்த்தோன்னு சொல்கிறாங்க. கிடைக்குமா என்னான்னு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கிடச்சிரும்னு. நம்ம செய்கிற முயற்சியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். தேடுற முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கடவுள் புண்ணியத்தால் இப்படியே கிடச்சிடணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்கோம். கதவை தானாகவே திறந்துட்டு ஓடிடுச்சு. பின்னாடியே எல்லோரும் ஓடியாந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஓடிடுச்சேன்னு கவலையாக இருக்குது. சாப்பிடலையான்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்துட்டேன், எல்லோரும் இருக்குது, இந்த தெருவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. எப்படியும் ஒரு நாளில் கண்டுபிடிச்சனால நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். அதனால தான் தனியாக எதுவும் வீடியோ போட முடியல. நன்றி.